ஜானகி என்னாச்சுமா? அம்மா என்னம்மா அப்பா கூப்பிடுறாரு, அமைதியா இருக்கீங்க? என்னாச்சு ஜானகி? உடம்புக்கு முடியலையா? அதெல்லாம் ஒண்ணு ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னதான் ஆச்சுன்னு சொல்லுங்கம்மா. இல்ல, வெள்ளிக்கிழமை அதுமா சாமிக்கு விளக்கேத்தி சாமி கும்பிட்டேன். அதான் நீ வழக்கமா பண்றதாச்சே. இல்லங்க, விளக்கேத்தும் போது வலது கண்ணு துடிச்சுதுங்க. வலது கண் துடிச்சுதா? ஆமாங்க, அதான் ரொம்ப பயமா இருக்கு. அம்மா என்ன சொல்றீங்க நீங்க? வெள்ளிக்கிழமையா அதுவுமா சாமி கும்பிடும் போது வலது கண்ணு துடிச்சா அது நல்லதுக்கு இல்லப்பா. என்னம்மா நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? ஆமா, காலையில மாத்திரை போட்டீங்களா இல்லையா? டேய், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. ஜானகி, அவன் என்ன சொல்லிட்டான்னு இப்படி கோச்சுக்கிற? அப்பா, அம்மா இதையும் நினைச்சு பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஜானகி, நீ ஒன்னும் பயப்படாத. இல்லங்க, வலது கண்ணு துடிக்கிறது நல்லதுக்கான அறிகுறி இல்ல. ஏதோ தப்பு நடக்கும் போல இருக்கு. ஹலோ ஐயா, நான் போனா பேசுறேன் ஐயா. ஒரு நிமிஷமா. ஜானகி, யாரோ ராகினியோட ஃப்ரெண்டு தான் பேசுறேன். கொடுங்க, நான் பேசுறேன். சொல்லுமா, நான் ராகினியோட அம்மா தான் பேசுறேன். அம்மா, ராகினி இருந்தா கொஞ்சம் கூப்பிடுங்களேன். அவ காலேஜ்லயே ஃபர்ஸ்டா வந்திருக்கா. அவளுக்கு நான் விஷ் பண்ணணுமா? அவ மொபைலுக்கு கால் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுமா. என்னம்மா சொல்ற? ராகினி காலையிலே கிளம்பி காலேஜுக்கு வந்துட்டாளே. இல்லம்மா, நான் காலேஜ்ல தானே இருக்கேன். அவ ஆளையே காணுமே. இல்லையம்மா, அவ அங்கதானே வந்தா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். காலையில இருந்து அவளை நான் பார்க்கல. போன் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, அதான் கேட்டேன். சரிம்மா, நான் வச்சிடுறேம்மா. என்னங்க, ராகினி காலேஜ்ல இல்லையா? என்ன சொல்ற ஜானகி? ஆமாங்க, அவ ஃப்ரெண்ட் இப்ப அங்க இருந்து தான் பேசுறா. அவ ராகினி இங்க இல்லங்கறாங்க. எனக்கு ரொம்ப பயமா அம்மா இருக்கு. என்னம்மா நீங்க? ஒரு போன் வந்துச்சுன்னா அவ காலேஜ்ல இல்லன்னு அர்த்தமா? அவ அங்க எங்கயா தான் இருப்பாமா? டேய், சும்மா பேசிட்டு இருக்காதடா. எனக்கு இருக்கிற பதட்டம் எனக்கு தான் தெரியும். அத்தை, நீங்க ஏன் பயப்படுறீங்க? அவ காலேஜ்லயே ஃபர்ஸ்டா வந்திருக்கா. அதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ வெளியில போயிருப்பா. அவ தான் சொன்னாலே பீச்சுக்கு போறேன்னு. இல்ல காயத்ரி, இப்ப அவ ஃப்ரெண்ட் போனா போன் பண்ணா. அத்தை, காலேஜ்ல அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவ போகாம இருந்திருக்கலாம். விஷயம் தெரியாம உங்களுக்கு ஃபோன் பண்ணிருப்பா. இல்லம்மா, அவ அம்மா, அதான் காயத்ரி சொல்றால, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க நீங்க? ஜானகி, பதட்டப்படாத. நீ பயப்படுற மாதிரி ஒன்னும் ஆயிருக்காது. இல்லங்க, என் மனசு ஏதோ திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. நானே ஃபோன் பண்றேன். என்னங்க இது, போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அம்மா இருங்க, நான் ட்ரை பண்றேன். அக்கா, என்னக்கா நடக்குதுங்க? என்ன நடக்கணுமோ அது சரியா நடக்குது. நீ ராகினியை வச்சு ஏதோ பிளான் பண்றேன்னு மட்டும் தெரியுது. புரிஞ்சிடுச்சா? அக்கா அக்கா அக்கா, என்ன விஷயம் சொல்லுக்கா. இப்பவே சொன்னா இன்ட்ரெஸ்ட் போயிடும். எல்லாம் முடியட்டும், அப்புறமா சொல்றேன்.
டேய் ட்ரெஸ் மாத்து ரூம் ஏதாச்சும் இருக்கணும். ரூம் தானே அரேஞ்ச் பண்ணிருக்கேன் போங்க. அப்புறம் என்ன ராகினி, ரூமுக்கு போய் ட்ரெஸ் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம். வா. சரி. அத்தை அத்தை சத்யா, அத்தை கேக்குதா? ஹலோ ஹலோ ஹலோ. அத்தை அத்தை இப்ப கேக்குதா? சத்யா, ஹலோ சத்யா. ஹலோ போச்சு, இவ பார்த்தா எல்லாம் க்ளோஸ். ரைட் வா போலாம். என்ன? சீக்கிரமா ராகினி. ஏய் சீக்கிரமா வசந்த், சொல்றேன் வா. என்னாச்சு? யாரு வசந்த்? இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க. நமக்கு தெரிஞ்சவங்களா? இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க. பார்த்தா என்ன ஏதுன்னு 1000 கேள்வி கேட்பாங்க. அம்மா கிட்ட சொல்லிட்டா சிக்கல், அதனாலதான். ஓகேவா போலாம். கடவுளே, இந்த வீட்டுக்கும் என் பிள்ளைங்களுக்கும் எந்த விபரீதமும் நடந்துடக்கூடாது. ஜானகி, என்ன ரொம்ப கவலையா இருக்க? என்னன்னு தெரியலங்க, ஒரே பதட்டமாவே இருக்கு. ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி மனசு துடிக்குதுங்க. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு நடக்காது. ஏன் அனாவசியமா கவலைப்படுற? இத பாரு, நீ தைரியமாரு, ஒண்ணும் இருக்காது. வா. நீதான் காப்பாத்தணும். ராகினி, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, நான் வெளியே இருக்கேன். அங்க ரெஸ்ட் ரூம் இருக்கு. ட்ரெஸ்ஸை ஃபேன் பக்கத்துல காய போட்டு சீக்கிரம் காஞ்சிரும். சரி. வசந்த், சொல்லு ராகினி. தாப்பாள் இல்ல, வெளியே போயிடாத, ரொம்ப பயமா இருக்கு, இங்கே இரு. ஆ.
என்னாச்சு? என்னாச்சுமா? என் மகளுக்கு என்னமோ விளக்க பாருங்க. இது என்னம்மா அது? காத்தடிச்சு விளக்கு அணைஞ்சிருக்கும். இதுக்கு போய் இல்லைங்க, நான் மனசார வேண்டியும் விளக்கு அணியுதுன்னா அது அதெல்லாம் எதுவும் தப்பா நடக்காது ஜானகி, நீ கவலைப்படாத. வா. இருங்க, விளக்கேத்திட்டு வரேன். சரி. கடவுளே, இவன் நம்பிக்கைக்காவது எதுவும் தப்பா நடக்க கூடாது. வா ஜானகி. ஒரு வேலையும் கிடைக்கல, என்ன செய்யறதுன்னு புரியல. இந்த பையனை தூக்கும் போது நம்மளால தூக்க முடியுதா என்ன? வேலை கேட்டு பார்ப்போம். அந்த ரமேஷ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு லோடெல்லாம் ஏத்தியாச்சா? சரி சரி, நான் வந்து பார்க்குறேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். என்ன சார், சிமெண்ட் வாங்க வந்தீங்களா? எத்தனை லோடு வேணும்னு சொன்னீங்கன்னா சட்டுப்புட்டுன்னு பேசி சைட்டுக்கு லோடு அடிச்சிடலாம் சார். சார் நான் லோடு அடிக்கலாம் வரல சார், லோடு ஏற்ற வந்திருக்கேன். அதுக்கும் பிரச்சனை இல்லை, நம்ம கிட்ட ஆள் இருக்கு. சொன்னா போதும், 2 மணி நேரத்தில் எல்லாத்தையும் ஏற்றி முடிச்சிருவாங்க. சார் இவங்கெல்லாம் நல்லா சூப்பராக வேலை பார்க்குறாங்க சார். எல்லாம் நம்ம பசங்க அப்படி சார். சார் எனக்கும் உங்கள் பசங்க கூட ஒரு வேலை போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் சார். வேலையா? என்ன சொல்றீங்க? ஆமாம் சார், நான் இங்கே வேலை கேட்டு தான் வந்திருக்கேன் சார். வேலையா? இங்க என்ன வேலை இருக்க போகுது? வேலையெல்லாம் எதுவும் கிடையாது, நீங்க கிளம்புங்க. சார் சார் ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க, வீட்டில் குடும்ப கஷ்டம், 2 குழந்தைங்க இருக்காங்க எனக்கு. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இல்லை முதலாளி, நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்கிறேன் முதலாளி. என் அத்தை கிட்ட மூட்டை தூக்கியாவது இன்னைக்கு 5000 ரூபாய் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். என்ன முதலாளி சிரிக்கிறீங்க? விவரம் தெரியாத ஆளா இருக்கீங்களே. மூட்டை தூக்குனா ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் கிடைக்கும்னு உங்களுக்கு யார் சொன்னது? அப்படி இருந்தா நானே மூட்டையை தூக்குவேனே. சரி முதலாளி, ஒரு 4000 கிடைக்குமா? நீங்க கிளம்புங்க, எங்க வேலையை கெடுக்காதீங்க. முதலாளி நான் மூட்டை தூக்குற முதலாளி, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது கொடுங்க முதலாளி. சரி, ஒரு மூட்டையை தூக்கு பாப்போம். சரிங்க முதலாளி. தூக்குவீங்களா? நீங்க தூக்கி முதுகுல வைங்க, நான் தூக்குறேன். நாங்க பிடிங்க. போ. பிடிங்கப்பா, முதல்ல பிடிங்கப்பா. தூக்குங்கப்பா, தூக்குங்கப்பா முதல்ல. என்னப்பா நீ? எந்திரி, எந்திரி. ஏம்பா, எங்களை ஜெயிலுக்கு அனுப்பாம போக மாட்டியா நீ? இடத்த காலி பண்ணுப்பா. இல்ல முதலாளி, கை தவறி விழுந்துச்சு முதலாளி. தெரியும், போப்பா போ. ஆளை பார்த்தா பெரிய இடத்து புள்ள மாதிரி தெரியுது. மூட்டை தூக்குறேன்னு சொல்லும் போதே நினைச்சேன் ஏதோ வில்லங்கண்ணு. ஆளை பார்த்தா ஏதோ மரக்கண்டவன் போல இருக்கு. இவன மாதிரி ஆளெல்லாம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில தான் சேர்க்கணும். வேலைக்கு வந்துட்டான் பாரு, வேலைக்கு. மூட்டை தூக்க கூட லாய்க்கு இல்லாதவன் இவன் போய் எங்க இந்த குடும்பத்தை காப்பாத்துறது? சரி சரி, போய் வேலையை பாருங்கப்பா, போப்பா. அத்தை சொன்ன மாதிரி நம்ம மூட்டை தூக்க கூட லாய்க்கல, இவங்களும் பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. ஏ கோகிலா, உன் ஃப்ரெண்டு சுஜாதா போறா, கூப்பிடு கோகிலா. சரிக்கா. சுஜாதா கோகிலாவோட ஃப்ரெண்ட். சுஜாதா, சுஜாதா, சுஜாதா நில்லு ப்ளீஸ். சுஜாதா போயிடுன்னு சொல்றல. என்ன சுஜாதா? என்ன சுஜாதானா? எவ்வளவு கேவலமா நடந்திருக்க. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ப்ளீஸ். நீ என்ன வேணாலும் திட்டிக்க. எங்க அக்கா உனக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்க ஆசைப்படுறா. சுஜாதா இங்க பாரு, பொது இடம் கூட பார்க்க மாட்டேன், மரியாதையா போயிடு. என்ன சுஜாதா, இவ என்ன பண்ணா நீ இப்படி கோச்சிக்கிற? கோச்சிக்கிறேனா? கொல்லணும் இவள. சுஜாதா என்ன மன்னிச்சிடு, எங்க அக்காக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதுக்காவது சுஜாதா. குடும்பத்தையே சுஜாதா, இப்ப எதுக்கு நீ அவளை கோச்சிக்க? எதுக்கா? விடு. இது வரைக்கும் கேட்டீங்கல்ல, முதல்ல அப்படி ஆச்சே, இப்ப ஏன் கார்த்திக் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு? இது ஒரு காலே. இவளுக்கு கிளெப்டோமேனியா இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. அது திருடுற வியாதி. அந்த வியாதி இவ வச்சுக்கிட்டு அந்த வியாதி எனக்கு இருக்குன்னு சொல்லி எங்க அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிருக்கா. கார்த்திக்கும் எல்லாரும் முன்னாடி எனக்கு கேள்வி கேட்டு அவரை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்கடி, என் வாழ்க்கையே போச்சு. நல்ல வேலை என் அண்ணி இருக்க போய் மறுபடியும் ரியலைஸ் பண்ணி கார்த்திக் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. இல்லனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்?
கார்த்திக் என்ன லவ் பண்ண போய் மறுபடியும் வந்தாரு. வேற ஒரு ஆளா இருந்திருந்தா திரும்பவும் வந்திருப்பாங்களா? இல்ல கல்யாணம் தான் ஃபிக்ஸ் ஆயிருக்குமா? அது எல்லாத்துக்கும் மேல கேவலமா எங்க அம்மா கிட்ட போய் சொல்றேன்னு சொல்லி 2 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிருக்காடி. அத நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. காசுக்காக எதை வேணாலும் பண்ணுவா. வாங்க. அக்கா என்னடி சொல்ற சுஜாதா? அவ சொல்றதெல்லாம் உண்மையா? அக்கா என்ன நடக்குதுங்க? என்ன கோகிலா, அந்த பொண்ணு யாரு? என்னென்னமோ சொல்றா? மாமா அவ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஒரு பிரச்சனையால அவ சொன்னது உண்மையா பொய்யா? சொல்லு, உண்மையா பொய்யா? மாமா அது சொல்லு, உண்மையா பொய்யா? என்ன தேவி? கோகிலா, ஏங்க அவங்க ஃப்ரெண்டுங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்துக்காக தாங்க அவ. இல்ல தேவி, டோட்டலா தப்பா இருக்கு. பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கற உன் கையால பத்திரிக்கை கொடுக்கணும்னா நீயும் நல்லா பழகிருப்ப. ஆனா பழகுன உன் தங்கச்சி அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்திருக்கா. ஐயோ மாமா. சாரி தேவி, இதை நான் எதிர்பார்க்கல. குடும்பம்னா எல்லாம் சரியா இருக்கணும். உன் தங்கச்சிக்கு இந்த மாதிரி இருக்குன்னா உனக்கும் இருக்கும் தானே? அந்த பொண்ணு சொன்னதை கவனிச்சியா? பணத்துக்காகன்னு நம்ம கல்யாணம் நடக்காது தேவி. ஐயோ மாமா ப்ளீஸ் என்ன ஏய், மன்னிச்சிடுங்க. என்ன சில்லியா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? அது என்ன ஏதோ மேனியான்னு ஏதோ நோயின்னு சொன்னா உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை எப்படி வீட்டுக்குள்ள அலோவ் பண்ண முடியும்? யாருக்கு அசிங்கம்? எனக்கு இல்ல தேவி, அந்த பொண்ணு பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. கூட பழகின பொண்ணோட கல்யாணத்தை 2 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு கெடுத்த பொண்ணையும் பிடிக்கல, அந்த பொண்ணோட அக்காவை கட்டிக்கவும் விருப்பம் இல்ல. மாமா மாமா ப்ளீஸ் நில்லுங்க. அக்கா அக்கா சொல்றத கேளு, நில்லுங்க. ஐயோ 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 ஐயோ, வயசு கொலர்ல இவ்வளவு கேவலமா பண்ணிட்டியடா. உன்னை நம்பி தானே வந்தா. ஏன் இப்படி பண்ண? ராகினி, ராகினி என்ன மன்னிச்சிரு ராகினி. ராகினி நான் பண்ணது தப்புதான் ராகினி. என்ன மன்னிச்சிரு ராகினி. என்ன மன்னிச்சிரு ராகினி. ஐயோ ராகினி ப்ளீஸ் ராகினி என்ன மன்னிச்சிரு ராகினி. ராகினி எனக்கு மன்னிப்பே கிடையாத ராகினி. நீ கௌரவமான குடும்பத்து பொண்ணு. உன்னை போயினா ராகினி ப்ளீஸ் ராகினி என்ன மன்னிச்சிரு ராகினி. உன் காலை பிடிச்ச கேக்குற ராகினி. சாரி ராகினி. என் வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாங்க வசந்த். சாரி ராகினி. வயசு கோளாறுல 2 பேருமே கட்டுப்பாட மீறிட்டோம். வெரி சாரி ராகினி என்ன மன்னிச்சிரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வசந்த். ராகினி இப்ப நாம ஏன் அழணும்? என்ன சொல்ற வசந்த்? நாம ஏன் அழணும்? இதுவே கல்யாணம் பண்ணிட்டு இது நடந்திருந்தா நம்ம சந்தோஷம் தானே பட்டிருப்போம். இப்ப மட்டும் ஏன் அழணும்? இப்ப என்ன, நம்ம 2 பேர் வீணும் கொஞ்சம் மனஸ்தாபத்துல இருக்காங்க. நம்ம காதல் தெரிஞ்சா சேர்த்து வைப்பாங்களோ மாட்டாங்களோன்ற பயம்தான் இப்ப நம்மள அழ வைக்குது. இதுவே 2 வீட்டுக்கும் பிரச்சனை இல்லாம இருந்திருந்தா இப்பவே அம்மா கிட்ட சொல்லியிருப்பேன். கல்யாணத்துக்கு பேசியிருப்பாங்க இல்லையா? ராகினி இப்ப சொல்றேன். என்ன பண்ற நீ? ராகினி இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த ஜென்மம்னு இல்ல, இன்னும் 7 ஜென்மத்துக்கும் நீதான் என் பொண்டாட்டி.